அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு செயலுக்கும் ஒரு சயின்டிஃபிக் எஃபெக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே விஞ்ஞானமா? என்ன மனிதனுடைய உடல் இயக்கமே விஞ்ஞானம் தான். ஆனால் அந்த விஞ்ஞானம் என்ன, விஞ்ஞானன்ற பேர் வர்றதுக்கு முன்னே அதுக்கு மெஞ்ஞானன்ற பேர் வந்தது இல்லையா? விஞ்ஞானம்ன்றது ஒரு 1000 வருஷம் தானே ஆச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னே மெஞ்ஞானம் தானே இருந்தது. மெஞ்ஞானத்தில் எல்லா விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இன்னும் விஞ்ஞானம் முழுமை பெறல, மெஞ்ஞானம் முழுமை பெற்றது. இப்போ 1000 வருஷமாச்சு விஞ்ஞானம் வளர்ந்து. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்றோம். இது ஞாயிறுனா இது, திங்கள்னா இது, செவ்வாய்னா இது, புதன் என்ன இதுன்னு மனிதன் இன்றைக்கி ஒருவர் சந்திக்க முடியாத காலத்தில் எழுதி வச்சுட்டான் இல்லை? ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்த 1000 வருஷம் தான். அதை பொய்ன்னு ஆக்கவே முடியல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் எல்லாத்துலேயும் அடையாளம் காட்டின்னு உட்காந்துப்பான். மெஞ்ஞானத்தில் அடையாளம் காட்ட முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவித்து செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, திங்கள் என்ன சந்திரன், ஞாயிறு என்ன சூரியனிட்டு அன்றைக்கே நமக்கு நாட்கதை வகுத்து கொடுத்தோம் எத்தனையோ காலத்துக்கு முன்னே. நம்ம உடலினுடைய இயக்கமே இப்போ கையை நான் என் மனசு நினச்சா ஆடுது, காலை என் மனசு நினச்சா ஆடுது இல்லை? அப்போது இந்த கையை வெட்டி தனியாக வச்சுட்டு நான் நினச்சா ஆடுமா? ஆடாது. அதே மாதிரி மலையில் இருக்கிற கல், அதுக்கு உயிர் உண்டு. அந்த மலையை விட்டு உடைச்சி எடுத்துன்னு வந்து நீ சிலையாக செய்தாலும், அது வாசப்படி கல்லாக செய்தாலும் அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு வளர்ச்சி கிடையாது. அதை தான் கோவில்களில் சிலையாக செய்து வச்சுக்கிறான். மனிதனுடைய உருவத்தை தான் சிலையாக செய்து வச்சுக்கிறான். அதே நேரத்தில் விஞ்ஞானம்ன்றது ஆதி காலத்திலே முழுமையாக கண்டுபிடிச்சிட்டான். ஒரு கிரகத்தினுடைய செயல் என்ன, ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனுடைய செயல் என்ன, திங்கக்கிழமைன்னா சந்திரனுடைய செயல் என்ன, வேழக்கிழமைன்னா அதனுடைய செயல் என்ன, செவ்வாய்க்கிழமைன்னா அது முருகருக்கு உகந்த நாள், அது என்ன செய். அப்போது வானசாஸ்திரம்ன்ட்டு முன்கூட்டியே எழுதிட்டான். அந்த வானசாஸ்திரத்தை தான் இன்றைக்கி விஞ்ஞானம் ஆராய்ச்சின்னு. அப்போது விஞ்ஞானத்துக்கு முன்னாடியே மெஞ்ஞானம் முழுமை பெற்றது. மெஞ்ஞானம்ன்றது அது கடலளவு, விஞ்ஞானம்ன்றது ஒரு கையளவு தான். இதை ரொம்ப அழகாக அவை பிராட்டி சொல்லும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னா. விஞ்ஞானம் பண்ணி இப்போ தான் கற்றுக்கணும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்க முடியாததெல்லாம் முன்னாடியே மெஞ்ஞானம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் மெஞ்ஞானத்தினுடைய வலிமை விஞ்ஞானத்துக்கு கிடையாது. விஞ்ஞானம் அடையாளம் காட்டும், மெஞ்ஞானம் அடையாளம் காட்டாது. இந்த நாட்டில் வெள்ளக்காரன் வந்த பிறகு தானே தேதி குறிப்பிட்டுருக்குறோம் இல்லை? இப்போ வெள்ளக்காரன் வந்து 350 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே தேதி இருந்ததா? தேதி இல்லை. தேதி இல்லாதால யார் எப்போ பிறந்தார், எந்த தேதியில் பிறந்தார் அப்படின்னு தெரியாது. இதனால் பல விஷயங்கள் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம உணரணும், தேடணும், தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோவில் சுற்றி வந்து அது செவர்கள்லாம் வந்து காவி நிறத்துலையும் வெள்ளை நிறத்துலையும் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. சரி, இதை வந்து எதுக்காக அந்த 2 நிறத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அடிக்கிறாங்க? இதை நமக்கு எதை உணர்த்ததுக்காக? எல்லா செயலுமே மனிதன் உணர்றதுக்காக தான். கோவிலில் செய்கிற பூஜைகளுடைய இது எல்லாமே. கோவிலினுடைய செவுத்தில் வெளியே காவியும் வெள்ளையும் அடிச்சுக்கிறான் பட்டையாக. ஆனால் அதே செவத்தில் உள்ளே போனீங்கன்னா ஒருவும் வெள்ளை அடிச்சு வச்சுக்கிறோம் இல்லை? அதே மாதிரி வெளியே அடித்த மாதிரி உள்ளே அடிச்சுக்கிறானா? எந்த கோயிலையும் அதுக்குதா? இல்லை, உள்ள வெள்ளையாக தாங்க. அப்போது அது எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வெளியே நீ நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே வந்துட்டால் நல்லவனாக மட்டுமே இருக்கணும், வெள்ளை உள்ளம் படித்தவனாக மட்டுமே இருக்கணும். காவி மாதிரி அழுக்கோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வெளியே அந்த எல்லா கோவில்களையும் காவியும் வெள்ளியும் வச்சோம். நல்லவனாக இருக்கு, கெட்டவனாக இருக்கு. ஆனால் கோவிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நல்லவனாக மட்டும் இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக உள்ள வெள்ளை அடிச்சு வச்சுக்கிறோமா? இதுதான் காரணம். அனைவருக்கும் ஆத்மானக சாமி. சாமி இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து பொட்டு வைக்கிறோம் சார். எல்லாருமே பொட்டு வைக்கிறோம், நெத்தியில் வந்துட்டு பொட்டு வைக்கிறோம் சார். இந்த பொட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் வந்து 5 விரல் இருக்கு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து பொட்டு வைக்கிறாங்க, சிலர் வந்து இந்த மோதிர விரல் வந்து பொட்டு வைக்கிறாங்க. இது உண்மையாகவே எந்த விரலில் தான் வைக்கணும்,
இந்த விரல்ல வைக்கிறதால நமக்கு ஏதாவது நன்மைகள்னு இருக்கா, அந்த இது வந்து தெரிஞ்சு. ஆத்மா சார் பொட்டு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எந்த விரலையும் வைக்க மாட்டோம். இந்த ஆள்காட்டி விரலையோ கட்டை விரலையோ இதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம். இந்த விரலில் தான் வைப்போம். எதே மோதிர விரல். எதுக்காக இது மோதிர விரல் ஆச்சு? என்ன சாமி தெரியாத மாதிரி பேசுங்க. மோதிரம் போடுறதுனால அது பேர் மோதிர விரல். ஏன் அதில் போய் மோதிரம் போடுறோம்? என்ன சாமி வேறு எதில் போட்டால் எங்கன்னா உருவி போடுமா பயமாகுது? இல்லை, அது இல்லை. இது மோதிரம்னா தங்கம், வைரம், வைடூரியம் 1000 போடலாம். எல்லாம் எங்கேருந்து வந்தது? எங்கெல்லாம் வந்தது? பூமின்ற இந்த மண்ணிலேருந்து வந்தது. அப்போது இந்த சுண்டவர்களை எதை குறிக்குதுன்னா மண் தத்துவத்தை குறிக்குது. அதனால தான் நாம் போடக்கூடிய தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் கவரிங்காக இருந்தாலும் செம்பாக இருந்தாலும் எந்த விரலில் போடுறோன்னா மண்ணிலேருந்து வந்த எல்லா பொருளையும் இந்த மண் தத்துவத்திலே போடுறோம். எது? இந்த மோதிர விரல்ன்றது மண் தத்துவத்தை குறிக்கும். அதனால தான் அதில் போடுறோம். அப்போது பொட்டு எங்கேருந்து வந்தது? பொட்டு வந்து நம்ம கோயில் மண்ணிலேருந்து வந்தது. அதனால தான் அந்த பொருளை கொண்டு மண் தத்துவத்தை கொண்டு தான் இந்த தத்துவத்தை நம்ம தூண்டி விடுறோம். சரிதான்? அதுதான் காரணம். இப்போ இந்த விரலையும் இந்த விரலையும் வைக்கிறோம். என்ன காரணம்? ஏன் வேறு 5 விரலும் நம்ம விரல் தானே மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா என்ன? யாருன்னா கேட்க போகிறாங்க? இல்லை, இந்த 2 பொருள் அப்படின்னா இதில் ஒன்று காத்தாவும் ஒன்று அக்னியாகவும் இருக்குது. இது தனித்தனியாக இருக்கும்போது எந்த பலனும் இல்லை. அதனால் எந்த விளைவும் ஏற்பட போதில்லை. ஆனால் இந்த காற்றோடு சேர்ந்து கனல் ஏறும்போது பட்டினத்தார் சொல்லுவார், காற்றுடனே சேர்ந்து கனலுருவை கண்டக்கால். என்னவா? காற்றோட கனல் சேரணுமா? கனல் என்னது? அக்னி, நெருப்பு, உஷ்ணம். எப்படி சொன்னாலும் இந்த நெருப்பு இந்த மூச்சோடு போய் சேரணும். இதை சேர்றதுக்காக தான் இந்த சென்முத்துறையை நம்ம வைக்கணும். அப்போ இங்கே செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணம் உண்டு. இது அதுக்கான வேலையை கண்டிப்பாக அது செஞ்சே கொடுப்போம். புரியுதா? இங்கே எதுவுமே சாதாரணமாக வைக்கல. அப்போ நாலுலேருந்து பொட்டை இப்படி வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. ஆனால் பட்டெல்லாம் நம்ம எப்படி அடிக்கிறோம்? 3 விரலாக வச்சு. புரியுதா? ஒன்று மண், ஒன்று ஆகாயம், ஒன்று காற்று. அப்போ இந்த 3 பொருளும் வச்சு தான் சேர்ந்து தான் அங்கே வைக்கணும். புரியுதா? இதுதான் சாமி தத்துவம். சாமி அப்புறம் இன்னொரு பத்திரகிரியார் ஐயாவுடைய பாடல் ஒன்று, கூடி திரிந்து விட்ட கொம்பனை காணாமல் தேடி திரிபவன் போல் இருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகிரியாரை வந்துட்டு இறைவனை வந்துட்டு எந்த நேரமும் வந்து நான் உன் நினைவிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பாடல் சொல்லியிருக்காரு. கூடி பிரிந்து விட்ட கொம்பனை காணாமல் கூடி திரிவது எக்காலம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான அது விளக்கம். கொம்பனைனா பொண்டாட்டி, மனைவி பொண்டாட்டியாக தானே? ஒரு மனைவியோட கணவன் சந்தோஷமாக ஒரு இரவு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது எவ்வளோ அந்யோன்யத்தோடு இருப்பாங்க. இப்படி அந்யோன்யமாக இருக்கும்போது கண்ணு வச்சு கணவன் பார்க்குறான். கண்ணு வச்சு கணவன் பார்க்கும்போது இப்போ மனைவி இல்லை. கண்ணு வச்சு பார்க்கும்போது இப்போ மனைவி இல்லை. எப்போ இவ்வளோ நேரம் நமக்கு சந்தோஷம் கொடுத்த மனைவி இப்போ கண்ணு வச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இல்லைன்னும் போது ஓய்து சனியா அப்படின்னு நான் நினைப்போம். அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். இது வரைக்கும் அந்த ஒரு பொருள் தான் நமக்கு இன்பத்தை கொடுத்ததுன்னு கையில் இருந்த பொருளை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி, எங்கே போனான்னு தேடுற மாதிரி இறைவனை நாம் தேடி பிடிக்கணும். கூடி பிரிந்து விட்ட கொம்பனையை காணாமல் தேடி அலைபவன் போல் திரிவது எக்காலம். ஒருத்தன் இறைவனை எப்படி தேடணும்னா பக்கத்தில் இருந்த பொண்டாட்டியை காணனா ஒருத்தன் எப்படி தேடுவானோ அதை போல இறைவனை தேடி தீரினா அந்த பக்குவம் மனுஷனுக்கு வேணும். அப்படி தேடினா மட்டும்தான் 2 பேருக்கும் உறவு இருக்குதுன்னு அர்த்தம். உறவு இல்லாமல் போய் தேடுவோமா? ஒரு வப்பாட்டிக்கிட்ட போய் இந்த மாதிரி உறவை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? யாருக்கிட்ட எதிர்பார்ப்போம் இந்த இன்பத்தை? யாருக்கிட்ட இந்த உறவு கிடைக்கும்னா மனைவி கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இந்த மனைவி கிட்ட கிடைக்கக்கூடிய இந்த உறவு மாதிரி நீ இறைவன் கிட்ட ஏற்படுத்திக்கோ. அங்க யாரு மனைவி? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம தான் மனைவி. அவன் ஒருத்தன் தான் நமக்கு புருஷன். புரியுதா? அப்ப நாம கூட உறவாடி இருந்தா இங்க பொண்டாட்டி காணோம் நாம தேடுற மாதிரி நம்மள காணோம்னு அவன் தேடுவான் ஒரு நாள். இந்த உறவு வேணும். அதை தான் அவர் அங்கே சொல்ல வர. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டி
அவன்கிட்ட நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த நமக்கு உமானம் சொல்கிறாரு. யார் சொன்னது? பத்திரகிரியார் சொல்கிறார். அப்போ உறவு எப்படி வேணும்? புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி நமக்கும் இறைவனுக்கும் உறவு வேணும். அவன் நம்மளை மறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவனுக்கு நாம் இன்பத்தை கொடுக்கணும். யாராவது கொடுக்குறோம்? இதெல்லாம் எதுக்கு படைச்சனே தெரியல. இதை படைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்பா அம்மா சொன்னாங்க, இதை பெற்றுக்கிறதுக்கு பதிலாக 4 எருமை மாடு மேய்ச்சா கூட நம்ம பாலாவது கறந்து கொடுத்துக்கோம் அப்படின்னு வேதனையில் வாடுற மாதிரி இறைவனும் நம்மளை நினச்சி வேதனையில் வாடக்கூடாது. புரியுதா? அப்படியெல்லாம் பார்க்கணும், வாழணும். இது இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா வேறு மாதிரி போவோம். போதும். சரிங்க சாமி.